ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் மூவி வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் தளபதி வந்து நேற்று ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் பார்க்கும்போது தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் பேசினார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா தளபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பாபி தேவ் அவர்கள் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அதுலேயும் வந்து அவரோட வில்லன் ரோல் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் ஜனநாயகன் மூவி வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக நகர்ந்துட்டுருக்கு, ப்ராக்ரஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணவே ஆரம்பிச்சு. ஏன்னா அதை பற்றின எந்த அப்டேட்டுமே வரல அப்படிங்கிறதுனால வந்து ஒரு தாட் இருந்துச்சு, ஜனநாயகன் மூவி போதும். ஏன்னா தளபதி ஃபுல்லாகவே வந்து அரசியலில் ஈடுபட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட்டை கேட்கும்போது ஒருவேளை இது பஸ்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது உண்மைதான் அப்படிங்கிறது. தளபதியோட மொரட்டு 3 ஃபேன் பாய் டேரக்டர்ஸான லோகேஷ், அட்லி, நெல்சன் இவங்க 3 பேரும் வந்து ஜனநாயகன் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு, ஜனநாயகன் ஷூட்டிங். அதில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தவங்களாம் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அது வந்து காமெடியாக இல்லை வந்து சீரியஸ் நோட்டா அப்படிங்கிறது மாதிரியும் வந்து தகவல் வந்து சோஷியல் மீடியாலாம் போயிட்டு தான் இருக்குது. பட் அது அந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. பட் அவங்க 3 பேரோட ப்ரெசன்ஸும் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே பண்ண சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மெர்சல், பிகில் இப்படி 3 பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுத்தவங்க. பீஸ்ட் படம், அதுக்கப்புறம் மாஸ்டர், லியோ அப்படிங்கிற சம்பவங்கள் பண்ணவங்க தான் இவங்க 3 பேருமே. ஸோ இவங்க 3 பேரோட படமே வந்து திரையில் லெவல் சம்பவம் பண்ண படங்கள். ஸோ தளபதி வந்து பயங்கரமாக வந்து ரசித்து சூப்பராக வந்து அவங்களுக்கான இன்ட்ரோ எல்லாமே வேறு லெவலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீச் கொடுத்த படம் தான் இவங்க 3 பேரும் படம். ஸோ இவங்க டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பக்காவான ஃபேன் பாய்ஸும் கூட தளபதிக்கு. இவங்க 3 பேரோட கேமியோ இருக்குது போல் ஜனநாயகனில். ஸோ வந்து அது பக்காவான ஒரு கமர்ஷியல் படம், பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கிறதுனால இவங்க 3 பேரோட ரோல் வந்து சின்ன கேமியோவில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ தரமான சம்பவம் ஜனநாயகனில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.